பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. அண்ணாமலையுடைய என்ட்ரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையும் ஒரு பார்க்காத ஒரு அரசியல் தலைவரை அண்ணாமலையை பார்க்க வச்சிருச்சு. அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து அதிமுக என்ற இயக்கம் எதிர்கட்சியாக செயல்படலை. திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகள் மக்கள் விரோதமான போக்குகளை வந்து கொண்டு போய் சேர்த்த விதத்திலிருந்து எல்லாமே வந்து அண்ணாமலையினுடைய முயற்சி தான். பயத்தை உருவாக்கிடுச்சு. இப்படி ஒரு அதிரடி ஆட்டக்காரனாக ஒருத்தன் வந்து நிற்பான் அப்படின்னு நம்ம அரசியல் தலைவர்கள் யாரும் எதிர்பார்க்கல. செங்கோட்டையனுடைய கொடுக்கப்பட்ட இதில் என்னென்னா, நான் தலைமையேற்றா, நான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு வந்தா என்னுடன் வந்து இத்தனை மாவட்ட செயலாளர்களும் 12 முன்னாள் அமைச்சர்களும் வந்து என் கூட இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு நபர். அவர்கள் எந்த ஒரு பொதுச் செயலாளராக வந்து சசிகலா அம்மையார் உட்கார வச்சாங்களோ அவங்களுக்கும் அவர் விசுவாசமாக என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டிலே அதிகமான எடப்பாடிக்கு பிறகு ஐவிஎஸ்ல இருந்த ஊழலை தவிர அடுத்த ஊழலே வந்து செஞ்சவரே யாரு? வேலுமணி தான். அதுக்கப்புறம் தங்கமணி. பிஜேபின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வளர வேண்டும், இன்னும் அது வந்து முயற்சிகள் எடுக்கணும்னா நீங்கள் அண்ணாமலையுடைய தலைமை தான் சரியாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து பரிந்துரையில் தான் விஜய்க்கே வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல்கள் சொல்லப்படுது. அந்த தடையை உடைச்சதில் வந்து மிகப்பெரிய விஷயத்தை பண்ணி கொடுத்தது அண்ணாமலை இல்லையா? அன்னைக்கு பாதுகாப்பு கூட தான் பண்ணாரா அரசியலில்? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மற்றும் விசில் ப்ளோயர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்றது, கூட்டணிக்காக அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து மாற்றப்படுறாரா அப்படின்றதையும் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே வரும். நீக்கப்பட போகிறார் அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டால் பாஜகவுடைய தன்மை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கடந்த 20ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஆக்சுவலாக 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அண்ணாமலை பொறுப்பேற்றது. ஆகஸ்ட். கிட்டத்தட்ட 4 வருஷம் நிறைவடைய போகுது. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியுடைய நிலைமையை நம்ம முதல்ல சிந்திக்கணும். குறிப்பாக அதிமுகவுடனும் திமுகவுடன் கூட்டணி வைத்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஓட்டுகள் தான் வந்து பாஜகவுக்கு இருந்துச்சு. அண்ணாமலையுடைய என்ட்ரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுவரையும் ஒரு பார்க்காத ஒரு அரசியல் தலைவரை அண்ணாமலையை பார்க்க வச்சிருச்சு. அது கிராமப்புறம் பகுதியில், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மாசு இருக்குது, ஒரு நடிகன்ற ஒரு மாசு. அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களை பார்த்துக்குங்க, வந்து பல நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்கும் சினிமாவுடைய மாசு இருந்துச்சு. அது கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், தொடர்ந்து அதுக்கு பக்கம் வந்ததில்லை. இல்லைன்னா அது அந்த அமைப்பினுடைய பக்கத்தில் அந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. எடப்பாடியாக இருந்தாலும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ டிடிவி தினகராக இருந்தாலும் ஒரு இயக்கத்தினுடைய பின்புறத்துலேருந்து வந்தவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2 பேர் மட்டும்தான் வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வந்தவர்கள். ஒன்று நாம் தமிழர் சீமான் அவர்களும், இன்னொருவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை வந்து இன்னைக்கு இந்த தென் தமிழகத்தில், தென் இந்தியாவில் பிஜேபி என்ற ஒரு இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கத்துடைய பிரச்சாரம் ரொம்ப ஆழமாக போய் நின்றுச்சு கிராமப்புற பகுதிகளில். அப்படி ஒரு இயக்கம் வந்தாவே ஏதோ ஆகாத ஒரு உருவம் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து அதிமுக என்ற இயக்கம் எதிர்கட்சியாக செயல்படலை. திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகள் மக்கள் விரோதமான போக்குகளை வந்து கொண்டு போய் சேர்த்த விதத்திலிருந்து எல்லாமே வந்து அண்ணாமலையினுடைய முயற்சி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமல் தனித்து நின்று அண்ணாமலையினுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியில் ஒரு 8% வாக்குகளை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அண்ணாமலை தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பினால் வந்தது தான் தவிர பிஜேபிக்காக வந்தப்பட்டதில்லை. ஒருவேளை பாராளுமன்றத்தில் இருக்கும் முகம் மோடி அப்படின்றதுனால மோடி ஜெயிக்கணும்னா வாக்களிக்கிறோம் இல்லை. நான் பிஜேபி ஆள் இல்லை. நான் பிஜேபியாக இருந்தால் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம், மோடிக்காகத்தான் வந்து இந்த வாக்கு விழுந்தது. மோடி செய்யக்கூடிய அரசியலை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மோடின்ற ஒரு பிம்பமே வந்து மோசமான பிம்பம் அப்படின்னு தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதை உடைச்சி எரிஞ்சவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான்.
அவருடைய அரசியல் பயணங்கள் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரின்ற ஒரு பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு துணைத் தலைவராக உள்ளே வராரு. அப்போ அன்றைக்கி முருகன் தான், மத்திய அமைச்சர் முருகன் தான் வந்து இன்றைக்கி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டம் வரையும், அதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இலா கணேசன் இருந்தாங்க. இப்படி பல்வேறு தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த 3% வாக்குகளை மேற்கொண்டு மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு இன்றைக்கி 8.50% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கன்னா அண்ணாமலையுடைய உழைப்பு மட்டுமே வந்து சாத்தியம்தான் நான் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் தாண்டி அவர் அரசியலுக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகளை 2 இயக்கங்கள் மிக தெளிவாக செஞ்சு, ஒன்று நாம் தமிழரும், இன்னொரு வந்து அண்ணாமலையுடைய பிஜேபி இயக்கம். குக்கிராமங்களில் படிப்பறிவு இல்லாத சில கிராமங்கள், அதாவது ஒன்றுமே அறியாத கிராமங்களில் கூட அண்ணாமலை யாருன்னு தெரிய வச்சிருச்சு இன்றைக்கி. அது மிகப்பெரிய வெற்றி வந்து பிஜேபியோட வெற்றியாக நான் கருத முடியாது, அண்ணாமலையோட வெற்றியாக தான் நான் பார்க்க முடியும். அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம் இதுவரை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாத அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ புதுசாக ஒரு அரசியல் தலைவர் பார்த்துருக்கோன்னா அது ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. இப்படி ஒரு அதிரடி ஆட்டக்காரனாக ஒருத்தன் வந்து நிற்பான் அப்படின்னு நம்ம அரசியல் தலைவர்கள் யாரும் எதிர்பார்க்கல. அதை தாண்டி அவர் எடுக்கிறது சரியாக தவறான்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவோம். அவர் எடுக்கிற ஒவ்வொரு கட்ட போராட்டங்களும், அவர் முன்னோக்கக்கூடிய போராட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தவறான்றதை விட ஒரு நடுக்கத்தை உருவாக்கிடுச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அது உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த போராட்டங்கள், டாஸ்மார்க் போராட்டங்களில் அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை அன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு இனிமேல் தூங்கவே கூடாது, தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதையும் செய்கிறான்னு சொல்லி சட்ட ரீதியாக செய்ய சொல்லி அந்த போராட்டத்தை கையில் எடுத்து, போராட்டம் அன்றைக்கி வந்து வெற்றி. அதுக்கு பிறகும் வந்து தொடர்ந்து வந்து அந்த பெண்கள், பிஜேபியில் வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு டாஸ்மார்க்குடைய கடைகளுக்கு சென்று அன்னைக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய படத்தை ஒட்டி அதுக்கான போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் வரையும் அதை வெற்றி பெற வச்சது. இன்றைக்கி வரையும் நீங்கள் கரைவேஷ்டி கட்டிட்டு சென்னையில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து பிஜேபியுடைய கரைவேஷ்டி கட்டிட்டு போகிற ஒவ்வொரு வண்டியை பார்த்தாலோ இல்லை பிஜேபி கொடிய வண்டியை பார்த்தா நிறுத்தி என்னன்னு கேட்டுட்டு தான் அனுப்புகிறாங்க உள்ள. 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் அடுத்த கட்டம் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்கன்ற பயத்தை உருவாக்கியது வந்து பிஜேபியில் அண்ணாமலை தலைமையை ஏற்றதுக்கு பிறகு தான் இந்த ஒரு பயத்தை உருவாக்குச்சு மற்ற இயக்கங்களுக்கு. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் பார்த்தவர்கள் தான் இந்த கடந்த தேர்தலில் அவர் எடுத்த முயற்சியை வந்து ஏன் தனித்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை என்ன, நம்மளால் முடியும், நாம் ஏன் முடியும்னு சொல்கிறது காரணம், நம்ம முடியாத முயற்சி எடுக்காமையே நம்ம வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடாது, முயற்சி எடுத்து நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல என்ற முயற்சி, அந்த வேலையை செயல்பட செஞ்சவர் அண்ணாமலை. ஒரு செல்ஃப் அனலைசேஷன் பார்ட்டிக்கு சரியான ஒரு விஷயம். இதை எடுத்து அவர் போகும்போது இப்போ கடந்த 25ஆம் தேதி அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ, அந்த கோன்னா அந்த கம்பெனிஸ், அந்த ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டணியோட தான் போனாங்க உள்ளே. பேசுனா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதற்காக சந்திச்சிங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கும்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுடைய நலன் கருதி நாங்கள் போய் சந்தித்தோம் அமித்ஷாவை. தமிழ்நாட்டுடைய நலன் கருதினா என்ன நலன் கருதி? இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் முறைகேடுகள் 1000 கோடி ரூபா ஊழலை பற்றி பேசினாங்களா? சொல்லணும்ல வெளியில். இல்லை வந்து தமிழ்நாட்டில் வந்து எய்ம்ஸ் கட்டிடங்கள் இன்றைக்கு வரையும் திறக்கப்படலையே, அதை பற்றி பேசினாங்களா? இல்லை திமுக சட்டவிரோதமான செயல்பாடுகள் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றி சொன்னாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் சொல்லணும்ல வெளியில். அங்கே போனது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் காலகட்டங்கள் நெருங்கிடுது, சட்டமன்ற தேர்தலில். அதில் ஏற்கனவே இவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஊழல் மற்றும் வந்து முறைகேடுகள் சம்பந்தமாக இடிலையும் இன்கம் டேக்ஸ்லேயும் மற்ற சிபிஐலையும் பல வழக்குகளை வந்து தொடுப்பதற்கான தயாரான ஒரு சூழ்நிலையில், குறிப்பாக அவர் உறவினர்களுக்கு, தம் குடும்பத்தாருக்கு, தன் மகனுக்கு நிதினுக்கு, அது இல்லாமல் அவருடைய உறவினர் வந்து ராமலிங்கத்துக்கு, இப்படி போன்ற நெருக்கடிகள் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அப்போ நம்ம காப்பாற்றிக்கத்தான் முயற்சி எடுத்திருக்காரே தவிர அங்கே வந்து சமசரம் பேசியோ தமிழ்நாட்டு மக்கள் நலன் பற்றிய பேசியோ நாங்கள் முடிவெடுக்கலை. அங்கே சமசரம் என்பது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை கை வைக்காதீங்க, இதுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்கள். அந்த விலை என்பது என்னென்னா, அவங்க சொன்னது வந்து கூட்டணி அமைச்சா வந்து அவர் வார்த்தை சொல்கிறார். ஆகாத வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு நடக்கிற விஷயத்த சொல்கிறார். அண்ணாமலை தலைவராக நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு 2-3 கோட்பாடுகள் உண்டு, சசிகலா அம்மையாரையும் தினகரனையும் நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னா சொல்லுங்கள், நீங்கள் வந்து பேசலாம்.
கடந்த முறை நான் வந்து எப்படி தாடாம்பட்ட தேர்தலுக்கு முன்பாக உங்களை சந்தித்து சொன்னனோ அதே விஷயத்தை தான் நான் இப்பவும் நான் முன்னிலைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு வந்து அமித்ஷா பொறுத்தவரையும் நல்ல அரசியல் அறிவுள்ள ஒரு மனிதர். தமிழ்நாட்டுடைய அரசியலை மிக தெளிவாக கரைச்சி பார்த்துருக்காரு. இவனுக்கு முழுக்க ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதி பேச்சை கேட்டு நம்ம வந்து அண்ணாமலையை வெளியே அனுப்பணுமா அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி உடன்பாடு இல்லாத விஷயத்தில் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை அழைக்கிறாரு. ஏன் அதிமுகவுடன் உங்களை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரீசனை சொல்லுங்கள் அப்படின்போது இதில் இவங்களால் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வந்து அவப்பேர் ஏற்பட்டிருக்கு, இவர்கள் எப்படி நமக்கெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு வந்து தன்னுடைய ஆடித்தரமாக சில விஷயங்களை சொல்கிறாரு. ரெண்டாவது, இவர்கள் வந்து இவர்கள் நம்ம கூட்டணி வச்சா இந்தந்த சதவீத வாக்குகள்லாம் நமக்கு வராது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய வாக்குகள்லாம் நமக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாருடனும் ஓபிஎஸ்ஸுடனும் சில வாக்குகள் போயிருக்கு. இதனால் நமக்கு இந்த இவ்வளோ பலவீனமான வாக்குகள் நமக்கு இருக்கிறதுனால இவர் தலைமை இயக்காமல் வேறு ஒரு தலைமையை ஏற்றா கண்டிப்பாக வந்து ஏன்னா ஏற்பதற்காக அதிமுக தொண்டன் காத்துட்ருக்கான். அப்படின் போது தான் செங்கோட்டையனை வந்து அடுத்த நாள் செங்கோட்டையனை 2 நாட்களில் பார்க்குறாங்க. செங்கோட்டையனுடைய கொடுக்கப்பட்ட இதில் என்னென்னா, நான் தலைமை ஏற்றா, நான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு வந்தால் என்னுடன் வந்து இத்தனை மாவட்ட செயலாளர்களும் 12 முன்னாள் அமைச்சர்களும் வந்து என் கூட இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு அப்போ அடுத்த கட்ட அரசியல் நகர்களில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய சொல்லப்பட்டதாக ஒரு சில காரணங்கள். நான் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார். நான் அதை பேசிய விஷயங்கள் அங்கே வந்து அமித்ஷாவுடன் பேசிய விஷயங்கள், எனக்கு வந்து பிஜேபி என்கின்ற இயக்கம்தான் முக்கியம், அண்ணாமலை தனிப்பட்ட ஒரு விஷயமும் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற அந்த இதுலேயும் பேசி அதையும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் நலன் குறிப்பாக முக்கியம், அதில் வந்து நான் ஒரு பிஜேபியுடைய தொண்டனாக கூட இருக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதையும் ஒரு விஷயத்த சொல்கிறார். அடுத்த கட்டம், இனி தலைவர்கள் யாராவது நியமனம் செய்யப்பட்டால் அதுதான் அர்த்தம். அவர் சொன்ன வார்த்தைகளில் வருங்காலத்தில் அப்படின்னு வார்த்தையை சொன்னார். தலைவர்களை பார்க்கத்தான் போகிறோம், இது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போனா வருங்காலத்தில் வரக்கூடிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்கிறத முன்கூட்டியே அவர் தெளிவுபடுத்திட்டார். அப்படி தலைமை மாற்றத்துக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இவங்க என்ன முட்டுக்கடை வச்சாலும் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த செயல்பாடை செய்ய மாட்டார். அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு தேர்தலை வைத்து முடிவு பண்ணுறதில்லை, 29 ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா, அப்போ அண்ணாமலை ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி தேவை இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ 26 விட 29 ரொம்ப பிரதானமாக முக்கியம். இன்றைக்கி மாநில தேர்தலை பொறுத்தவரையும் இவர்கள் சொல்கிறத நம்ம தலையாடிட்டு போகக்கூடாது. ஏற்கனவே இவர்கள் யாருக்கும் விசுவாசம், அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு நபர். அவர்கள் எந்த ஒரு பொதுச்செயலாளராக வந்து சசிகலா அம்மையார் உட்கார வச்சாங்களோ அவங்களுக்கும் அவர் விசுவாசமாக என்னன்னு தெரியல. கடந்த காலங்களில் இவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸு, பிரச்சனைகள், நம்மளை வந்து நம்முடைய செயல்பாடுகள், நமக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே இவருக்கு வந்து நம்மக்கிட்ட காலை நக்கித்தான் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. நமக்கும் அவர் விசுவாசமாக இல்லை. இப்படியாப்பட்ட விசுவாசம் இல்லாத ஒரு துரோகியை எப்படி நீங்கள் மறுபடியும் நம்ம வந்து அவருக்கு கூட்டணி வைத்து நம்ம மக்களிடம் போய் சந்திக்கிறது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இப்போ எடப்பாடி அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாரா செங்கோட்டையன் அவர்களுக்கு தலைமை கொடுக்கறதுக்கு? அந்த இரட்டை இலையோட பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்கும் இல்லை, இரட்டை இலை பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கி தேர்தல் கமிஷன்லேயும் நீதிமன்றத்துலேயும் ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு அந்த வழக்கு வந்துச்சு. அது யாருன்றதை நீங்களே முடிவு பண்ண சொல்லி நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் சந்திக்கிறவங்க பாருங்களேன், கூட இருக்கிறவங்கள. வேலுமணி வந்து அவர் என்ன காந்தி மகானா? அவர் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிலே அதிகமான எடப்பாடிக்கு பிறகு ஐவிஎஸ்ல இருந்த ஊழல்களை தவிர அடுத்த ஊழலே வந்து செஞ்சவரே யார்? வேலுமணி தான். அதுக்கப்புறம் தங்கமணி. இந்த டாஸ்மார்க் ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறோம்ல 1000 கோடி, அப்படி ஈடியோ அல்லது வந்து யாராவது கை வச்சாங்கன்னா அதிமுக சேர்த்து தானே கை வைக்கணும். அதிமுகவில் தங்கமணி தான் அன்றைக்கி அமைச்சர். அப்போது வந்து அவர்கள் வந்து யோகியமானவர் கிடையாதுல்ல, அவரும் ஊழல்வாதி தானே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரமணி, ஸோ பத்திரப்பதிவுத்துறை, இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சம்பத்து, எம்சி சம்பத்து, அவரும் அவர் மகன் அடித்த இண்டஸ்ட்ரியிலையும் வந்து கனிம வள கொள்ளைகளும் சொல்ல முடியாத விஷயங்கள், அவ்வளோ மோசமான செயல்பாடு. இவர்கள்லாம் வந்து எடப்பாடி விட்டுருவாரான்னு பார்ப்பான், எடப்பாடி எப்படி கிணத்தை தள்ளி கொண்டு தான் பார்ப்பான். இது வந்து இயல்பு தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி செய்தது அந்த சசிகலா அம்மையாருக்கு செய்தது துரோகம்னா அந்த துரோகம் வந்து மறுபடியும் இதே துரோகத்தால் தான் வெல்லப்படணும். அதுதான் நம்ம சரியாகவும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ஏன்னா
நீ என்ன விதைத்தாயோ அதை தான் நீ அறுவடை செய்ய முடியும். நீ துரோகத்தை விளைத்தால் நீ துரோகத்தை தான் அனுபவிக்கணும். நீங்கள் அதுதான் வந்து அண்ணாமலை மிக தெளிவாக மத்தியத்தில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரையும் பிஜேபின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வளர வேண்டும், இன்னும் அது வந்து முயற்சிகள் எடுக்கணும்னா நீங்கள் அண்ணாமலையுடைய தலைமை தான் சரியாக இருக்கும். இல்லை அண்ணாமலை இல்லை, இன்னொரு தலைவனை கொண்டு உட்கார வைக்கிறீங்க, உதாரணத்துக்கு நயினார் நாகேந்திரனையோ அல்லது வந்து நீங்கள் ப்ரொஃபஸர் சீனிவாசனையோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையோ அல்லது இன்னும் வந்து ஒரு சில தலைவர்களையோ கொண்டு வந்து நீங்கள் வச்சுருங்கன்னாலும், நயினார் நாகேந்திரனை பற்றி உங்களுக்கு ஊருக்கே தெரியும். அவர் எங்கேருந்து வந்தவர், திராவிட இயக்கத்துலேருந்து வந்தவர். அவர் சாதாரண விஷயம் இன்றைக்கு வரையும் அவர் மேலே வந்து பத்திரப்பதிவு ஊழல் முறைகேடுகள் வழக்குகள் இருக்குது, கொலை வழக்குகள் இருக்குது, பல்வேறு விதமான வழக்குகள் அவர் மேலே இருக்குது, நிலுவையில் இருக்குது. அதை நீங்கள் வந்து அவர் காப்பாற்றி போகிறா தமிழக அரசுடன் சேர்ந்து மாநில அரசோடு சேர்ந்து அவர் காப்பாற்றிக்க தான் பார்ப்பாரே தவிர எப்படி திமுகவை எதிர்த்து அவர் போராடுவார்? அதெல்லாம் பண்ண முடியாது. நயினார் நாகேந்திரன் ஆட்கள்லாம் பிஜேபியில் வந்து தலைமை ஏற்றாங்கன்னா என்ன நிலைமை ஏற்படுன்றது அதுதான் பொறுத்திருந்து பார்க்க சொல்கிறாரோ அண்ணாமலைன்றது எனக்கு தெரிய வருது. பிரிவு வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டப்போ அதிமுக சைட்லேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இசட்+ வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி வைகை செல்வன் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறார். இப்போ திடீர்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஓய்பிரிவு கொடுக்கறதுக்காக பரிந்துரையில் இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். ஏன்னா ஒய் பிரிவு என்பது வந்து நான் கடந்த 15 ஆண்டு காலமாக வந்து எனக்கு ஒய் பாதுகாப்பு பிரிவு கொடுக்கப்பட்டுச்சு. அதோடைய எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, என் மீது வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நான் போடப்பட்ட பொதுநல வழக்குகளினால் எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள், சட்டவிரோதமான செயல்பாடுகளை எதிர்த்து நான் சில இடங்கள் நீதிமன்றத்தை நாடினவுடனே அவர்களால் எனக்கு ஏற்பட்ட கொலை முயற்சிகள், இதை வச்சு ஒய் ஸ்கேலு எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து யார் கொடுக்கணுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து தான் கொடுக்க முடியாது கமிட்டியில். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐபி ரிப்போர்ட் பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் வந்து பரிந்துரையில் தான் விஜய்க்கே வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல்கள் சொல்லப்படுது. இதில் தவறு இல்லை. தனக்கு வேண்டப்பட்டவர்களை வந்து தனக்கு பார்த்துக்கணுன்னா அது ஒய்+ஆக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் சரி, இசட்டாக இருந்தாலும் கொடுத்தாகணும். ஏதோ யாரால வந்து செங்கோட்டையர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அது உண்மை தானேங்க. இப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்குறீங்க. உண்மையாகவே நீங்கள் தனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கும் சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய அரசியல் இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்பாடு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய விசில் ப்ளோயர்களுக்கு வந்து இன்றைக்கி பாதுகாப்பு கொடுக்கப்படலை. சமீபத்தில் அது வந்து பல பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். புதுக்கோட்டையில் நடந்த இஸ்லாமிய சகோதரர், திருநெல்வேலியில் நடந்த இஸ்லாமிய சகோதரர், அதுக்கப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வந்து விக்ரம்கான் ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஏன் சென்னையிலேயே பல பேர் வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படலை. இது போன்ற செங்கோட்டையனுக்கோ அல்லது வந்து விஜய்க்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய்க்கு தான் பாதுகாப்பு. ஏன்னா விஜய் ஒன்றும் நான் தான் ரோட்டுக்கு வர போகிறதில்ல. அவர் வந்து அங்கேயே தான் பயணம் பண்ணுறாரு, பனையூரில் தான் பயணம் பண்ணுறாரு, பனையூருக்கு உள்ளே தான் அவர் வந்து அரசியலே பண்ணுறாரு. இன்னும் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வரத்துக்குள்ளேயே அவருக்கு வந்து 1008 விஷயம் இப்போ இந்த பொதுக்குள்ளே சொன்னார் பார்த்தீங்களா? எந்த கட்சிக்கும் இல்லாத தடை தாவைக்காக என்ன தடை அவருக்கு வந்துருச்சு? ஒன்றும் புரியல. என்ன போராட்டத்துக்கு வந்துட்டாரு? எங்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அனுமதி கொடுக்குறாங்களா? இன்றைக்கி அனுமதி கேட்டுட்டு நீதிமன்றம் போங்க. நீங்கள் தான் வந்து பலூனுக்கெல்லாம் வந்து வழக்கறிஞர் பிரிவு வச்சுருக்கீங்களே, அதையும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய தடை என்ன? ரோட்டில் வண்டியில் வந்து பள்ளம் வண்டி போட்டாங்களா ஏதாவது ரோட்டில்? ஏங்க தடையை உடைச்சிட்டு போகிறோம் தாங்க அரசியல்வாதி. அந்த தடையை உடைச்சதில் வந்து மிகப்பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்தது அண்ணாமலை இல்லையா? அன்றைக்கி பாதுகாப்பு கூட தான் பண்ணாரா அரசியலில்? ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் பல தடைகள், இவர் கொடுக்கப்படாத தடைகளா? சீமானு கொடுக்கப்படாத தடைகளே கிடையாதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மீது வழக்கு பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடிய இயக்க தோழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது என்ன தடைன்றதை விட வந்து வழக்குகள் சந்தித்த ஒரு இயக்கம். அவங்களாம் உடைச்சிட்டு போல. ஏன் நேற்று வந்து திரௌபதி அம்மன் இதை வந்து நுழைவாயிலுக்கு போல மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணி தரல. எதற்காக வந்து இவர்களுக்கு வந்து ஒய்+ பாதுகாப்பு கொடுங்க, ஒய் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறேன். அது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரியான சும்மா வரவும் போகிறவனுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுன்னு சொல்கிறது, பாதுகாப்பு கொடுக்க என்ன இது இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ விசில் ப்ளோயர்கள் இருக்கான், பாதிக்கப்பட்டவன்.
நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் அரசியல் உள்நோக்கத்துக்காக நீங்கள் செங்கோட்டையனுக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது எனக்கு கண்டித்த ஒரு விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ மாற்றப்படுவார்ன்ற சென்ஸில் எல்லாரும் போகிறாங்க, ஒரு 3-4 நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு இதிலே வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா? அதாவது அந்த கூட்டணிக்காக ஒரு தலைவரை மாற்ற நிலை இருக்கும். இல்லை, அவங்களுக்கு அரசியல்வாதியை பொறுத்தவரை அண்ணாமலை முக்கியமா இல்லை அரசியல் வாக்குகள் முக்கியமா அப்படின்னும் போது கூட்டணி வாக்குகள் நம்பி ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு செங்கோட்டையனை போய் பார்க்கணும்? மத்திய அரசு எதுக்கு செங்கோட்டையன் போய் பார்க்கணும்? அப்படின்னா இங்கேயே பேசி முடிச்சிருப்பாங்களே. செங்கோட்டையன் தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை விடமாட்டாங்கன்றது தான் என்னுடைய இது. அண்ணாமலை அவர்கள் அரசியல் இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை விட்டுட்டு இவங்க பிஜேபி இதை தூக்கி அவங்களை பிடிச்சாங்கன்னா அதோடைய விபரீதங்கள் வேற மாதிரி முடியும். பிஜேபிக்கு அது வீழ்ச்சியில் தான் கொண்டு போய் நிற்க வைக்கும். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மாமா. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.